அனைவருக்கும் வணக்கம். தாவேகா மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஜரியை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள் இப்போ குற்றம் சாட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. குதிரை பேரம் நடந்திருக்கு, அவருடைய சொந்த எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசியிருக்காங்க, மிரட்டி கையெழுத்து போட வச்சிருக்காங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் இப்போ வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லி விஜய் வராரு, ஆனால் வர்றப்போவே ஆட்சியில் உட்கார்றதுக்கே ஊழல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லியும் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியிருக்காரு. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றதை கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். விஜய் நேத்தைக்கு 3வது முறையாக ஆளுநரை போய் சந்திச்சார், அது எல்லாருக்குமே தெரியும். ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் 3வது தடவையாக போயிருக்காரு. அங்கே போய் ஆளுநர்கிட்ட 121 எம்எல்ஏக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க தாவேகா. அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் எவ்வளோ எம்எல்ஏக்கள் வச்சு ஆதரவு கொடுக்குறாங்க, அது போக விசிகே ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நேத்தைக்கே விஜய் அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இன்னும் விடுதலை சிறுத்தைகள் அஃபிஷியலாக இன்னும் சொல்லலை. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட இன்னும் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாட்டை இன்னும் சொல்லலை. ஆனால் விஜய் நேத்தைக்கு கவர்னரை போய் பார்க்க போகிறப்போவே விடுதலை சிறுத்தைகள்லேருந்து 2 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு ஆதரவு தராங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுபோக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு எம்எல்ஏ வச்சு ஆதரவு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மென்ஷன் பண்ணியிருக்கார். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி மறுத்துட்டாங்க. ஆனால் அவங்களையும் ஆட் பண்ணி வச்சுருக்காரு. இதுவே ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஜரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அமமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு எம்எல்ஏ ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போது அமமுக சைடில் இருந்து அந்த ஒரு எம்எல்ஏ இருக்காங்க பாருங்கள், அந்த எம்எல்ஏவும் டிடிவி தினகரனும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆதரவே கொடுக்கல, தாவேகா நாங்கள் ஆதரவு கொடுக்குறதா பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. டிடிவி தினகரன் விஜய் ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு டிடிவி தினகரன் இதை ஒரு புகாராக போய் ஆளுநர்கிட்ட சொல்கிறாரு, கடிதம் கொடுத்துட்டு வந்திருக்காரு. டிடிவி தினகரன் கூட இருந்த அந்த எம்எல்ஏவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆதரவெல்லாம் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியல. ஆனால் தாவேகா காரங்க நைட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த அமமுகவுடைய எம்எல்ஏ இருக்கார் பாருங்க, அவர் அந்த காணொலியில் இருக்கார். அவர் ஒரு சைன் போடுறாரு, அந்த காணொலியை அப்படியே ரிலீஸ் பண்ணுறானுங்க இந்த தற்கொலை அணில் குஞ்சுகள். இந்த மாதிரி ஐடியாலாம் தாவேகாவுக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் தெரிய மாட்டேங்குது. ஆதவ அர்ஜுனாவா இல்லை ஜான் ஆரோக்கியசாமியா யாருன்னு தெரியல. டிடிவி தினகரனை எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தாவேகாவே தான் எக்ஸ்போஸ் ஆகிக்குது. அந்த அமமுகவுடைய எம்எல்ஏ கிட்ட அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு காருக்குள்ளே உட்காந்துருந்தா அந்த காணொலி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கேயோ ஒரு ரோட்டு ஓரமாக எங்கேயோ போய் நிறுத்தி வச்சு மிரட்டி ஒரு கையெழுத்தை போட வச்ச மாதிரியாக தான் அந்த காணொலியில் நம்ம பார்க்க முடியுது. இப்போ அந்த காணொலியை அந்த ஒரு எம்எல்ஏ இருக்கார் பாருங்க, அவருக்கே தெரியாமல் தான் எடுத்து வச்சுருக்காங்க. அதை இப்போ நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. டிடிவி தினகரனும் அந்த எம்எல்ஏவும் சேர்ந்து நாங்கள் ஆதரவெல்லாம் தெரிவிக்கலை அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இப்போ ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியிலேருந்து ஒரு எம்எல்ஏ ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கட்சியிலேருந்து லெட்டர் வரணும் இல்லையா? அந்த எம்எல்ஏ மட்டும் சைன் போட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்போது அமமுகலேருந்து டிடிவி தினகரன் அவர்கள் சார்பில் இருந்து எந்த லெட்டருமே அப்படி கொடுக்கல. அப்படி கொடுக்கலன்றப்போ எந்த அடிப்படையில் தாவேகா இந்த ஒரு எம்எல்ஏ எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த அடிப்படையில் அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணி கவர்னர் கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் இப்போது கேள்விக்குள்ளாகுது. இப்போ தாவேகாவை நோக்கி நமக்கு என்ன கேள்வினா, இந்த தாவேகா என்ன சொல்லிச்சு, நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சிக்கிட்டையும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம், எந்த விதத்துலையும் என்டிஏ கூட்டணி ஆதரவு நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றத உறுதிப்படுத்தினதுனால தான் இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிற நிலைப்பாட்டை நோக்கி நகர்ற சான்ஸ் இருக்குது இல்லையா? அதனால தான் கம்யூனிஸ்ட் நேற்றைக்கே போய் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. இப்போ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அமமுக என்டிஏ கூட்டணியில் இருக்குது. இப்போது டிடிவி தினகரனோ அந்த எம்எல்ஏவோ கூட ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தாவேகா கிட்ட சொல்லிக்கிட்டு பேக் அடிக்கிறாங்க, வேணும்னே எதையாவது கவுத்து விட பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து யோசிச்சாலுமே கூட இடதுசாரிகளுடைய நம்பிக்கைக்கு எதிராக செயல்பட்டிருக்கே தாவேகா. எந்தவித டீலிங்ஸுமே என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க கூட எதுவுமே வச்சிருக்க கூடாது. என்டிஏ கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியோ ஒரு எம்எல்ஏவோ ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நிலைக்கு வந்தாலுமே கூட அதை நீங்கள் ஏற்றுக்க கூடாதே. அந்த அடிப்படையில் தானே விசிகா, கம்யூனிஸ்ட் எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிறத நோக்கி இப்போ நகர்றாங்க. இப்போ இப்படி நம்பிக்கையை கெடுத்து விடும் விதமாக விஜய் நடந்துக்கிட்டு இருந்தா எப்படி ஆதரவு தெரிவிப்பாங்க? அதுலேயும் இப்போ குதிரை பேரம்லாம் நடந்திருக்கு அப்படின்ற சான்சஸ் இருக்குது. அப்படின்றப்போ இவ்வளோ பெரிய ஃபோர்ஜரி இது. இப்போ இதை இனிமேல் எல்லாத்தையும் விசாரித்து என்ன நடந்திருக்கு உண்மையிலே அப்படின்றதெல்லாம் இனிமேல் தெரிய வர்றப்போ அப்போ பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அவசரமாக ஆட்சி அமைக்கணுன்றது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது தாவேகாவுக்கு. அந்த அவசரத்தில் தான் காங்கிரஸை முதல்ல கூப்பிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. அடுத்தது இப்போ இடதுசாரி கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு வர்றப்போ இன்னொரு பக்கம் அமமுக எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் கிட்ட கொண்டு போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால்
இது வந்து இடதுசாரி கட்சிகளை முதுகுல குத்துற விஷயம் இல்லையா? என்டிஏ கூட்டணியிலேருந்து ஒரு கட்சியை நீங்கள் ஆதரவுக்கு கூப்பிட்றீங்கன்னு சொன்னால் நீங்கள் அங்கேயே முழுசாக போயிருங்க. இங்கே இடதுசாரிகளுடைய ஆதரவை நீங்கள் கிளைம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் முழுசாக இங்கே தான் வந்து ரிலே பண்ணியிருக்கணும். இதில் இந்த அமமுகவை சேர்ந்த அந்த எம்எல்ஏவை மிரட்டி சைன் போட வச்சாங்களா, இல்லைனா குதிரை பேரம் எதுவும் நடந்துச்சா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்திருந்ததுன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். அரசியல் ரீதியாக இடதுசாரிகளுக்கு பண்ணக்கூடிய துரோகம். இன்னொரு பக்கம் லீகலாக பார்க்குறப்போ குதிரை பேரம் நடந்திருக்குன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு தப்பு. இங்கே இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்திருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் நமக்கு ஃபீல் ஆகுது. அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வரட்டும், அதுக்கு பிறகு இங்கே என்ன நடந்திருக்குன்றதை பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக ஒன்றே ஷேராக சொல்ல முடியும், இடதுசாரிகளுடைய ஆதரவையும் வாங்கிக்கிட்டு என்டிஏ கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சிக்கிட்டையும் பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்டையும் டீலிங்ஸ் மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய சப்போர்ட்டையும் எதிர்பார்க்குறாங்க. அப்படின்றப்போ இது வந்து நல்லதில்லை. கொள்கைன்ற ஒன்று அடிப்படையில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் செயல்பட மாட்டாங்க. இந்த கட்சி கொள்கை இல்லாத ஒரு கட்சி, கொள்கை இல்லாத தலைவன், கொள்கை இல்லாத முட்டாள்கள் அப்படின்னு நம்ம இதுக்கு தான் சொல்கிறோம். இவ்வளோ நாளும் தீயசக்தின்னு சொல்லிக்கிட்டு சரி கொள்கையின் அடிப்படையிலையாவது நாங்கள் அம்பேத்கர், தந்தை பெரியார், நாங்கள் எல்லாரையும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி இடதுசாரிகளை நாடுறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட, இப்போது என்டிஏ கூட்டணியில் இப்போது அலையன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகளை எதுக்காக விஜய் வந்து அவங்களெல்லாம் எதிர்பார்க்கிறாரு, எதுக்கு அவங்க கூட டீலிங்ஸ் மேக் பண்ணுறாங்க? அப்போ எல்லாத்தையும் விட அதிகாரம் தான் வேணும், உடனே எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் விஜய் இருக்கார். இங்கேருந்து நம்மளுடைய திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் எந்த இடையூறும் செய்ய மாட்டோம், புதிய அரசு அமைகிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களே முடிவு பண்ணி இங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய ஆதரவையும் கொடுக்குற விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே திமுக கூட்டணியை சேர்ந்தவங்கெல்லாம் இப்படி சொன்னதுக்கு பிறகும் எதுக்கு குதிரை பேரம் நடத்தணும், எதுக்கு என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட டீலிங்ஸ் மேக் பண்ணணும், அவங்க கூட என்ன பேச்சுவார்த்தை இருக்கும் போத இப்படி அங்கிட்டும் இங்கிட்டும் தாவிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கக்கூடிய ஒருத்தரை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு காணொலியிலையும் இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா விஜய் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான நபர் அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இன்னும் விசிகா அவங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் தெரிவிக்கலை. இன்னைக்கு மாலை 4 மணிக்கு தான் தெரிவிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது 2 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆகவே 4 மணிக்கு தான் தெரிய வரும். அது அடுத்த காணொலியில் என்னாச்சுன்றதை பார்ப்போம். மொத்தம் அந்த எம்எல்ஏ சைன் போடுற வீடியோவை தாவேகா ரிலீஸ் பண்ணதன் மூலியமா தாவேகா அப்போ ஒத்துக்கிறாங்க, இவங்க சம்ஹவ் மிரட்டியிருக்காங்க, இல்லைனா குதிரை பேரம் நடத்தியிருக்காங்க அப்படின்றத ஒத்துக்கிறாங்க. பார்ப்போம் இந்த சம்பவத்தில் என்னதான் நடக்குதுன்றதை பார்ப்போம். ஆனால் அமமுக டிடிவி தினகரனுக்கே வந்து விபூதி அடிக்க பார்த்துருக்காங்க அப்படின்னா அவரை பற்றி நமக்கு தெரியாதா? 20 ரூபா நோட்டை வச்சு என்னெல்லாம் பண்ணினார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அவருக்கே விபூதி அடிக்க பார்க்குறாங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்கள், ஐயூஎம்எல்லோட எம்எல்ஏ விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டும் அந்த கடிதத்தில் விஜய் மென்ஷன் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்களா, தூய சக்தி பண்ணுற வேலையை பாருங்கள். எவ்வளோ பொய், எவ்வளோ பித்தலாட்டம், எவ்வளோ ஃப்ராடுத்தனம். இப்போவே இவ்வளோ பொய் பித்தலாட்டம்னா ஆட்சி கட்டில் அமர்ந்ததுக்கு பிறகு எவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணுவாங்க. சும்மா ஒரு ஜாலிக்கு வாக்களிக்கணும் விஜய்க்கு. விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஜாலியாக வாக்களிப்போமே அப்படின்னு ஜாலிக்காக வாக்களித்தவங்கெல்லாம் தமிழ்நாடு எப்படியெல்லாம் சீரழியுது அப்படின்றத விஜய் வழியாக பார்ப்பாங்க. வாக்களித்தவங்கெல்லாம் பார்க்கட்டும். யோசிச்சு பாருங்கள், இப்போது தாவேக்கா சார்பில் யாருமே அந்த ஒரு எம்எல்ஏ இருக்கார்ல, அமமுக எம்எல்ஏ, அவரை அப்ரோச் பண்ணலை அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவே வைப்போம். யாருமே அப்ரோச் பண்ணலை, யாருமே அவரை மிரட்டலை, யாருமே அவர்கிட்ட பேசலை அப்படின்னு இருக்கிறப்போ அந்த எம்எல்ஏ வந்து அந்த கடிதத்தை நல்லா டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கையெழுத்து மட்டும் போட்டு முடிக்காமல் அந்த காருக்குள்ளே இருக்கிற யாருமே அவரை கையெழுத்து போடணும்னு சொல்லி மிரட்டலை, அவரை வற்புறுத்தலை அப்படின்னு நம்ம பார்த்தாலும் கையெழுத்து மட்டும்தான் அவர் போடாமல் இருந்தாரா? அவ்வளோ நேரம் கையெழுத்து மட்டும் போடல, கையெழுத்து போடுறதுக்கு மட்டும் அவர் காருக்குள்ளே இருந்து கையெழுத்து போட்டுட்டு வந்திருக்காரு. இது என்ன? அந்த ஃபுல் வீடியோ வந்துச்சுன்னா என்ன நடந்துச்சுன்றது நல்லா தெரியும். வெறும் 10 செகண்டுக்கு மட்டும் வீடியோவை போட்டுட்டு விட்டுருக்காங்க. வெறும் கையெழுத்து போடுறது மட்டும் வீடியோ போட்டிருக்கானுங்க தாவேக்காரனுங்க. ஃபுல் வீடியோ ரிலீஸ் பண்ணாதானே தெரியும் என்ன நடந்திருக்குன்ட்டு. அவர் கையெழுத்து போடுறப்போ காரில் சுற்றி முற்றி இருந்தவங்க யார் யார், அதை யாருக்கு அனுப்புனாங்க, எங்கே அனுப்புனாங்க, என்ன ஏதுன்ட்டு எல்லாத்தையும் நோண்டி பார்த்தா இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றது தெளிவாக தெரிய வரும். அதையும் வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க பாருங்களேன். கையெழுத்து போடுறதே வீடியோ வேறு எடுத்து வச்சுருக்காங்கண்ணா. நல்ல அறிவாளிகள் தான். யாருமே மிரட்டாமல், யாருமே வற்புறுத்தாமல் அவராக கையெழுத்து போட்டு தந்துட்டார். என்ன இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. ஆகவே இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தாவேக்கா குதிரை பேரம் பண்ணியிருப்பாங்களா, மிரட்டியிருப்பாங்களா? ஐயூஎம்எல் ஆதரவே கொடுக்கல அப்படின்னு இருக்கிறப்போவும் ஐயூஎம்எல் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கு. இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.